கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பிரசித்தம் பண்ணுதல். லூக்கா 2:17. அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிரசித்தம் பண்ணுதல் என்றால் உலகுக்கு பரவச் செய்தல் என்று பொருள்படும். தேவதூதர்கள் மேய்ப்பர்களிடம் நற்செய்தி கூறிவிட்டு பரலோகம் போனவுடன் மேய்ப்பர்கள் சும்மா இருக்கவில்லை. ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று ஐக்கியப்படுவதை நாம் பார்க்கிறோம். மேய்ப்பர்களிடையே இருந்த தனித்துவம் மாறி ஒற்றுமையும் அன்பும் சேர்ந்து ஆராதிக்கும் தன்மையும் நிலவுகிறது. இப்போது தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டதோடு நின்று விடாமல் பிள்ளையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை கேட்ட யாவரும் ஆச்சரியப்பட்டார்கள். மரியாளோ தனக்கு தூதன் அறிவித்த செய்தியை நினைத்து தன் இருதயத்தில் சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள் என்று கூறப்படுகிறது. மேய்ப்பர்களும் ஆனந்தத்தால் தாங்கள் கண்ட எல்லாவற்றையும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே திரும்ப போனார்கள். பிரியரே, மேய்ப்பர்களின் அடிமைத்துவம் வெறுக்கப்பட்ட நிலைகள் மாறி தன்னையும் சமூகத்தினரால் பெருமைப்பட பாடி போற்றும் மாந்தர்களை கண்டு மகிழ்ந்தனர். இதை கேட்கும் நீங்களும் இந்த மேய்ப்பர்களைப் போல ஒன்றும் அறியாத அறிவிக்கப்படாத நிலையில் இருக்கிறீர்களா? கலங்க வேண்டாம், புலம்ப வேண்டாம், அழ வேண்டாம். உங்களை காக்கிற பயன்படுத்த போகிற ஒருவர் இருக்கிறார். அவர் செய்கிற அதிசயங்களை நினைத்து துதியுங்கள், பாடுங்கள். இந்த ஆச்சரியமானவரே, சமாதானமானவரே உடனே உலகுக்கு சொல்லுங்கள். மோசேயைப் போல திக்குவாயும் மந்த நாவும் என்று கூறாதிருங்கள். எரேமியாவைப் போல இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்று கூறாதீர்கள். உங்களை தான் அவர் பயன்படுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். மேய்ப்பர்களை பயன்படுத்தினவர் எங்களையும் பயன்படுத்தி நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய நற்செய்தியாளராய் எங்களை மாற்றுவீராக. ஆமேன்.